மதிப்புக்குரியவர்களே, இன்றைய குத்துபாவிலே நாங்கள் அனைவரும் வேண்டி நிற்கின்ற ஒரு மாற்றம்தான், நாம் வாழக்கூடிய இந்த சூழலிலே சிறந்ததொரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய ஊரிலே எதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணாக இருக்கின்றதோ அத்துணை முரணான விடயங்களையும் இல்லாதொழித்து இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற சீரான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் ஆசை இருந்தாலும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவது எவ்வாறு, எங்கிருந்து கொண்டு வர வேண்டும், யார் மூலமாக அவைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கேள்விக்குரிய விடை நமக்கு இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. அல்லது அந்த கேள்விக்குரிய விடை நமக்கு தெரிந்திருந்தாலும் அதை, அந்த மாற்றத்தை நோக்கிய பயணத்தை எங்கிருந்து ஆரம்பிப்பது என்ற ஒரு விடயம் நமக்குள்ளே இன்னும் காணப்பட்டு கொண்டிருப்பது எங்களால் அவதானிக்க முடிகிறது. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு சமூகத்தை சீர்திருத்துவதிலே மஸ்ஜிதுகளின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், பாடசாலைகளின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், பெற்றோர்களாக எங்களுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களை, இது குறுகிய மட்டத்தில் ஒரு மஸ்ஜிதுக்குள் மாத்திரம் ஒரு கொத்துபாவிலே பேசியதனால், ஒரு கொத்துபாவிலே பேசி முடிக்கின்ற ஒரு நேரத்தில் முழு தீர்வையும் காண முடியாது. ஒரு கொத்துபாவிலே பேசி முடித்ததனால் அந்த சமூகம் சீர்திருந்து விடும் என்ற நம்பிக்கையும் 100% வைக்கவும் முடியாது. காரணம் என்னவென்றால் சகோதரர்களே, ஒரு சமூகத்தை, ஒரு ஊரை சீர்திருத்த வேண்டுமாக இருந்தால் அந்த ஊரில் எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்கின்றதோ அத்துணை மஸ்ஜித் நிர்வாகிகளும், அந்த ஊரில் எத்தனை முஸ்லிம் பாடசாலைகள் இருக்கின்றதோ அத்துணை முஸ்லிம் பாடசாலை அமைப்புகளும், அதே போன்று நம்ம எல்லோரும் பெற்றோர்களாகி நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சேர கைகோர்த்து இந்த ஃபீல்ட்ல இறங்கினா தான் நானும் நீங்களும் எதிர்பார்க்கின்ற சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கலாம். இல்லைண்டா மஸ்ஜிதுக்குள் மாத்திரம் நாங்கள் பேசிவிட்டு போனதோட பாடசாலையில் அந்த சீர்திருத்தத்துக்குரிய நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை என்றிருந்தார். பள்ளி வாயிலுக்கு வந்தா நாங்கள் சொல்யூஷனை கொடுக்கிறோம், இஸ்லாமிய ரீதியான தீர்வுகளை பற்றி பேசுகிறோம். ஆனா முஸ்லிம் பாடசாலைகள் சொல்லக்கூடிய பாடசாலைக்கு எங்கட பிள்ளைகளை படிக்க அனுப்ப போனோம் என்றா அதுக்கு நேர்மாற்றமாக நடக்குது. அல்லது பாடசாலை ஒரு பக்கம் வைங்க, மஸ்ஜிதுல படிச்சுட்டு போறோம், வீட்டுல போனா பெற்றோர்களாகி நாங்கள் எங்கட பிள்ளைகளை வழிகட்டு போய்விடாமல், நேரான பாதையை விட்டு அவர்கள் சரிந்து விடாமல் என்னென்ன தர்பியாக்களை கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுக்காமல் நம்ம இருந்துட்டோம் வைங்க. எவைகளை தடுக்கணுமோ அவைகளை பிள்ளைகளிடமிருந்து தடுக்காமல், எவைகளுக்கு வழிகாட்டணுமோ அவைகளுக்கு சரியான வழிகளை காட்டி கொடுக்காமல், நாங்க தொழில் செஞ்சாதான் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், நம்ம தொழில் செஞ்சாதான் பிள்ளைகளை வாழ வைக்கலாம் என்ற ஒரு அடிப்படை கருத்தை மையமாக வைத்து ஆண்களாகிய நாங்கள் தொழிலில் மாத்திரம் கவனம் செலுத்துகிறோம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டு வேலைகளை கவனம் செலுத்துறாங்க. சாப்பாடு ஆக்கணும், பிள்ளைகளோட ஆடைகளை கழுவணும், ஹஸ்பண்ட விஷயத்தை பார்க்கணும், இப்படியாக அவங்களோட காலம் போகுது. சம்பாதிக்கிறத டார்கெட்டா வச்சு ஆண்களோட காலம் போகுது. நடுவுல ஒரு மெஷின் மாதிரி காலையில் எழும்புறாங்க, பிள்ளைகள் பாடசாலைக்கு போயிட்டு வர்றாங்க, வந்தத்தோட சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறா, சாப்பாடை சமைச்சு சாப்பிடுறோம், அதுக்கு பின்னாடி டியூஷனுக்கு போறோம், குர்ஆன் மதரசாவுக்கு போறோம், திரும்ப வராங்க. இப்படியே காலம் போகுது என்றால் நானும் நீங்களும் எதிர்பார்க்கிற சீர்திருத்தத்தை எங்கிருந்து எடுக்கிறது, எப்படி உருவாக்குறது? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் இந்த வசனத்தை உங்களுக்கு பொருத்தி பார்க்கலாம். எங்கட பொறுப்பு இருக்குது. எப்படி? ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்க உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளணும், அதோடு உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது தெரியுமா, வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை இந்த மஸ்ஜிதில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆளாக, நான் வேற ஒன்றையும் ஃபாலோ பண்ணலப்பா, எனக்கு வேற ஒரு பயானும் தேவையில்ல, இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு முடிவெடுத்து பாருங்க பாப்போம், சமூகம் தானாக சீர்திருத்தும். என்ன தெரியுமா, நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த வசனத்துக்குள் அடங்கியாச்சு. எப்படி?
மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எங்களுக்கு அல்லாஹ் தருகிறான். நீங்க உங்களை பாதுகாக்கணும். நீங்க போற கபருக்கு உங்களை பாதுகாத்துக்கங்க. நாளை மஹ்ஷர்ல நரகமா சொர்க்கமான தீர்ப்பு தரப்போகுது உங்களோட இபாதத்துகளை வச்சு, உங்களோட செயற்பாடுகளை வச்சு. உங்களை பாதுகாக்கிறதோட உங்களோட குடும்பத்தார்களையும் பாதுகாருங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகள், இவங்களை நரகத்தை விட்டு எப்படி பாதுகாக்கிறது? சும்மா தரபியா கொடுத்தா பாதுகாக்கலாமா? இல்லை. அந்த மனைவியையும் அந்த பிள்ளைகளையும் சரியான பாதையின் பக்கம் வழிகாட்ட வேண்டும். பிழையிலிருந்து அவர்களை பாதுகாத்து எடுக்க வேண்டும். அவர்களுக்கு எது சரி எது பிழை என்பதை உணர்த்த வேண்டும். ஒரு பிள்ளை பிழையான பாதையின் பக்கம் செல்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனேயே 4 பேர்ட்ட சொல்லி கவலைப்படுறதல்ல, 4 பேர்ட்ட அவனை சொல்லி சீரழிக்கிறதல்ல, நல்லவங்கள்ட்ட ஐடியா எடுக்கணும். என் பிள்ளை ஒரு கெட்ட வழியில போய் கொண்டிருக்குது, அதை எப்படி நல்வழிப்படுத்தலாம், எனக்கு பண்ற ஐடியாக்களை செஞ்சு பார்த்திருக்கிறேன், சரிப்பட்டு வருது இல்ல, நீங்களும் மசூராக்கள் சொல்லுங்கள் என்று கேட்கலாமே தவிர ஒன்று பதுவா செஞ்சு இந்த பிள்ளை அப்படியே கெட்ட வழியில அப்படி அனுப்பி விடுறதோ, மனைவிமார் திருந்துறாங்க இல்லைன்னு அவங்களை அப்படியே கை விடுறதோ அதல்ல வழி. வாஹ்லீக்கும் நாரா, குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவல் வாக்கியத்துல சொல்றான். எங்கட கடமை நல்லா விளங்குங்க. அரபிக்ல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஏவல் வாக்கியத்தில் ஒரு விஷயம் வந்தா குர்ஆனிலோ ஹதீஸ்லயோ கமாண்ட்ல ஏவல் வாக்கியத்துல ஒரு விஷயம் வந்து வாஜிபன் அர்த்தம், ஃபர்த், செஞ்சாகணும், செய்யலாட்டி பாவம் உங்களுக்கு. நீங்க உங்களை மட்டும் சுயநலத்தை பார்த்து நான் ஏண்ட கபரை நான் பார்த்துக் கொள்றேன், நீ ஓண்ட கபரை பாருன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். ஒரு பேச்சுக்கு வைங்களேன், அடுத்த வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மனைவிக்கும் பிள்ளைக்கும் சொல்ல இல்லாத உங்களுக்கு. ஏன்னா அந்த பொறுப்பு கூட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அந்த டேலண்ட்டை நீங்க எடுத்துக்கிறணும். வாஹ்லீக்கும் நாரா, உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எங்க எல்லாரும் மீதும் பொறுப்பு சாட்டி இருக்கிறார். அதனால சகோதரர்களே, நாங்க ஃபெஸ்டுக்கு எங்களோட குடும்பத்தில் இருந்து இந்த சீர்திருத்தத்தை உருவாக்கினோம்னு வைங்களேன், முழு ஊரும் சீர்திருந்தி போயிடும். முழு ஊரும் சீர்திருந்தும். ஒவ்வொருத்தரும் இப்ப நாங்க எப்படி யோசிக்கிறோம், இந்த சமூகத்தை சீர்திருத்தா எவ்வளவு பாடியது ஒரு ப்ரொஜெக்ட், அது எப்படி செய்யலாம், எத்தனை இஜ்திமாக்களை வைக்கலாம், எத்தனை ஃபீல்ட் ஒர்க் செய்யணும், இது ஒரு பகுதி. ஆனால் இதே நேரத்துல சமூகத்தை சீர்திருத்துறதுக்கு நினைக்கிற ஒவ்வொரு ஆளும் ஃபெஸ்டுக்கு நான் என்ன ஃபேமிலியை நான் சரிப்படுத்துறேன், நீங்க உங்களோட ஃபேமிலியை சரிப்படுத்துறீங்க. ஒரு 10-15 ஃபேமிலி சேர்ந்து ஒரு லேன்ல வாழுவாங்க. ஒரு 10-15 லேன் சேர்ந்து ஒரு மஸ்ஜிதை அண்டி இருப்பார்கள், ஒரு கிராமமாக பெயர் வைத்திருப்பார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த சீர்திருத்தம் உருவாகினால், நலவின் பக்கம் வழிகாட்டி கொடுக்கப்பட்டால் தானாகவே அந்த சமூகம் சீர்திருந்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர் எந்த பாடசாலைக்கு போகட்டும், எந்த மஸ்ஜிதுக்கு போய் தொடரட்டும், எந்த கடையில போய் வேலை பார்க்கட்டும், எந்த ஊர்ல போய் சுத்திட்டு வரட்டும், ஆனால் பேசிக் போட்டாச்சு. இது ஹராம், இது ஹலால், இது இஸ்லாத்துல அனுமதி இருக்குது, இது இஸ்லாத்துல அனுமதி இல்லாதது. இப்படி ஒரு பேசிக் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுறோம். அடுத்ததாக சகோதரர்களே, பெற்றோர்களாக எங்கள்கிட்ட பங்களிப்பு, இந்த பொறுப்பை உணர்ந்து நாங்க செய்யணும். சரியானதை காட்டணும், பிழையானதை தடுக்கணும். ஏண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இப்ப எல்லாரும் தாவா பிரச்சாரத்தை பத்தி பயான் பண்ற நேரத்துல இந்த ஹதீஸ் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? தாவா பணியில நம்ம ஈடுபட்ட நேரத்துல நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சவால்கள் வரும். இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும். எப்படி எதிர்கொள்றது? மன் ரஆ மின்கும் முன்கரன், நீங்க ஒரு பிழையை கண்டீங்கன்னா, மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை கண்டீங்கன்னா, ஃபல் யுகையிர்ஹு பியதிஹி, ஃபர்ஸ்ட் கையால தருங்கன்றான். கையால தடுக்கிறது சக்தி இல்லையா? ஃபபி லிசானிஹி, வாயால சொல்லி தருங்கன்றாங்க. அதற்கும் சக்தி இல்லையா? மனசால வெறுத்து நடங்கன்றான். இதுதான் கடைசி கட்டம் என்று ஹதீஸ்ல இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்ம சமூகத்துக்கு ஒப்பிட்டு பார்க்கறது வேற விஷயம். சமூகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ் எங்க ஃபெமிலிக்கு செய்யணுமா இல்லையா? எங்க குடும்பத்துக்குள்ள வச்சு பார்க்கணுமா இல்லையா? வீட்டுல மனைவி ஒரு தவறு செய்யறா, மனைவிக்கு மீது எங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குது? மனைவி மார்க்கத்துக்கு முரணாக போக பார்க்கிறா. இஸ்லாமிய ஆடைன்னு இஸ்லாம் சொல்லுது, ஆனா எங்கட வைஃப் வந்து இஸ்லாமிய ஆடையை தாண்டி இன்னொரு உடுப்பு கொடுக்க பார்க்கிறா. எங்கட சொந்த புள்ள வயதுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த பொம்பளை புள்ள ஒழுக்கமான ஆடையை விட்டுட்டு ஒழுக்கம் இல்லாத ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்றான். எங்கட ஆம்பளை புள்ள வயசுக்கு வந்தாச்சு, அவன் ட்ரெக் மாறி போறான். இது எங்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இந்த ஹதீஸையே எங்களுக்கு இந்த குடும்பத்தில் அமல்படுத்த முடியல. ஒரு தவறை காண்றீங்க, நம்ம எல்லாரும் மன்றா மின்கும் முன்கரன் தவறு கண்டாச்சு, முதலாவது கையால தடுக்க முடியுமா முடியாதா? பிள்ளைகளை கையால தடுக்கலுமா இல்லவா? மனைவிமார்கள் சொல்லி பார்க்கணும். கடைசி கட்டம் இஸ்லாத்துல கையால தடுக்கிறதுக்குரிய ஒரு அனுமதியை கூட தந்து இருக்குது. அது வேற சப்ஜெக்ட். ஃபெஸ்டுக்கு குடும்பத்தை நம்ம பிழை செய்யற நேரத்துல திருத்தேல மௌலவி அவங்களுக்கு ஒன்றும் சொல்லி கேட்கிறாங்க இல்லைன்னு ஒரு தரத்துல மட்டும் நம்ம வைக்கிறோம். ஆனால்
சொல்லி கேட்கிறாங்க இல்லைன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறோம். அவனோட எல்லா ஆசையும் நிறைவேற்றி கொடுக்கறது நாங்க தான். ஆனா மார்க்கத்துக்கு முன்னாக பிள்ளைகள் போறாங்க. இதை ஏனப்பா உங்களை திருத்த முடியலன்னு சொன்னா கேட்கிறான் இல்ல. ஆனா நீங்க எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறீங்க. நீங்க சொல்றதை கேட்கறது கூட புள்ள ரெடி இல்லை. ஆனா அவன் சொல்றான் எனக்கு 1 லட்சம் தேவை, 2 லட்சம் தேவை, எனக்கு வாகனம் தேவை, நான் அங்க ட்ரிப் போகணும், அப்படி போகணும்ன்றா எல்லாம் அள்ளி கொடுக்குறீங்க. எந்த ஒரு கண்டிப்பும் இல்லை, எந்த ஒரு பின்வாங்கலும் இல்லை. அப்ப புள்ள என்ன நினைப்பான்? வாப்ப மார்க்கம் சொல்றது ஒரு பகுதி. ஆனா ஏண்ட வேலையில நடக்குதா இல்லையா? ஏண்ட வேலையில நடக்குது. பிள்ளைகளுக்கு உணர வைக்கணும் தெரியுமா? வாப்ப சொல்ற, வாப்ப வழிகாட்டுற, பெற்றோர்கள் காட்டுகின்ற இஸ்லாமிய வழியை நான் வழி நடக்கவில்லை என்றால் எனக்கு பின்னாடி எல்லாமே ப்ராப்ளம் ஆகும். இதே எங்களால் உணர்த்த முடியல. எங்க மனைவி தவறு செய்கிற நேரத்தில் வாயால சொல்வதற்கு எங்கள்கிட்ட தைரியம் இல்லை. பயான் சொன்ன ஹஸ்ரத், பெண்கள் பயானுக்கு எங்க வைஃப் வார, அவ கொஞ்சம் சொல்லுங்க, இந்த சப்ஜெக்ட் சொன்னா அவ கேட்டுக்கிறோம், அது வேறு சப்ஜெக்ட். ஆனா கணவன்மார்களாகிய நாங்கள் முதலாவதாக இந்த ஹதீஸை எங்கட மனைவிமார் விடயத்திலேயோ பிள்ளைகள் விடயத்திலோ எங்களால் ஏன் அமல்படுத்த முடியல? அவங்களுக்கு ஏன் சொல்லல? இப்படி ஒவ்வொருத்தரும் கூட வீட்டுல இந்த கண்ட்ரோல் எடுக்க பார்ப்போம். மனைவி பிள்ளைகள் செய்யற தவறுகளை கண்டா சுட்டி காட்டுறது. அதே நேரத்தில் நாங்களும் நல்லா இருக்கணும். பெஸ்ட். இப்ப நாங்க மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொண்டு, நாங்க இஸ்லாத்துக்கு முரணாக நடந்து கொண்டு மனைவியை தடுக்கலுமா, பிள்ளைகளை தடுக்கலுமா? முடியாது. இந்த ஹதீஸை நாங்கள் முதலாவதாக எங்களுடைய குடும்பத்துக்குள் அமல்படுத்தி பார்த்தால் சமூக சீர்திருத்தம் இங்கிருந்து உருவாக ஆரம்பிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றானே தெரியுமா? வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நீங்க நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகிறீங்கன்றா. நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் ஆகிறீங்க. வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு, மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக தயாராகிறாங்க. நாங்க இந்த சிஸ்டத்துக்கு ஃபங்க்ஷனை செய்வோம் அப்படின்னு. இப்ப வாப்ப நீங்க நிக்கிறீங்க, நீங்க தான் செலவழிக்க போறீங்க. உங்களோட காசுல தான் அவங்க வாழ போறாங்க. அவங்க போட்டு இருக்கக்கூடிய முழு மெத்தடுமே, மார்க்கத்துக்கு முரணான முழு பிளானுமே நீங்க கொடுக்குற காசால தான் செய்ய போறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம்? இஸ்லாத்துக்கு முரணாக இது நடக்குமாக இருந்தா நான் ஒத்த சதம் செலவழிக்க மாட்டேன். இஸ்லாத்துக்கு முரணாக நீங்க ட்ரிப் ஆர்கனைஸ் பண்றீங்களா, நான் செலவழிக்க மாட்டேன், வரவும் மாட்டேன். ஏன் சொல்லல? மார்க்க வரையறைக்குள்ள நான் செலவழிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நலவுக்கு தான் நீங்க ஒன்று சேர்ந்து போகணும். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்துக்கு மார்க்கத்துக்கு முரணான காரியங்களுக்கு உங்களுக்கு ஒன்று சேர்ந்து போக இயலாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்க பொம்பளை பிள்ளைகள் ட்ரெஸ் வாங்க போறான்னு, உடுப்பு வாங்க போறாங்க. நல்லா தெரியும், வாங்க போற உடுப்பு மாப்பாட்ட காட்டி வாங்குறான். இந்த உடுப்பை ரோட்ல உடுத்துட்டு போறோம்னா மார்க்கத்துக்கு முரண் தான். இஸ்லாம் மறைக்க சொன்ன பகுதியெல்லாம் வெளியே காட்டி தான் போக போறான். டைட்டா தான் உடுப்பு உடுத்துட்டு போக போறான். அப்படி நல்லா தெரியும். 10,000 15,000 பில் கட்டணும் வாப்பா, உங்களுக்கு பிடிச்சி நிக்கலாம். இல்ல, இந்த ட்ரெஸ் வாங்கக்கூடாது, இந்த ட்ரெஸ் வாங்கக்கூடாது, வாங்கி தரவும் மாட்டேன். இதைத்தான் நீங்க வாங்கணும். இந்த ட்ரெஸ் தான் வெளியே போட்டதுக்கு வாங்கணும். ஏன் வாப்பமாரால சொல்ல இயலாது? மனைவிமாருக்கு ஏன் சொல்ல இயலாது? ஆம்பளை பிள்ளைகள் தனிய வாகனத்தை ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு ட்ரிப் போக போறான். யாரு கொடுக்கறது சல்லி? காசு கொடுக்கறது யார்? அதுக்கப்புறம் எக்ஸிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மீடியால அது பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுற அளவுக்கு யாரு காசு கொடுக்கறது? அதே மாதிரி லைசன் இல்லாதவங்களுக்கு வாகனத்தை தூக்கி கொடுத்து நீ மெயின் ரோட்ல போன்னு யாரு கொடுக்கறது? சும்மா கேட்கிறேன். இதெல்லாம் சமூகத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக வந்ததுக்கு போறோம். இதை எப்படி இல்லாமல் ஆக்குறது என்று நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஃபெஸ்டுக்கு சகோதரர்களே, எங்கட பிள்ளைகள் விஷயத்திலையும் மனைவிமார்கள் விஷயத்திலையும் நாங்கள் சரியாக இருப்போமே ஆக இருந்தால் அந்த சீர்திருத்தம் அங்கிருந்து உருவாகும். இது ஒன்று. அடுத்ததாக சகோதரர்களே, அடிக்கொரு முறை அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தங்களோட மகனுக்கு என்ன வசியத் செஞ்சாங்க? யாபுனை, அருமை மகனை, இறக்கமாக பிள்ளைகளை பேசுங்க, பெஸ்ட், இறக்கமாக சொல்லி தொழுங்க, நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, நல்லவை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். இப்படி அந்த பிள்ளைகளை அழைச்சி தரபியாக்களை கொடுக்கும். வாப்பா கண்டா புள்ள பயந்தோடுறதல்ல, வாப்ப நிக்கக்கூடிய மார்க்கத்தை ஃபாலோ பண்றது, வாப்பா இல்லாத நேரத்தில் உம்மாவோட சேர்ந்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற ஒரு சமூகத்தை, ஒரு குடும்பத்தை நாங்கள் உருவாக்கி விட்டு போனோம் என்றால் அது சரியான குடும்பம் அல்ல சகோதரர்களே. உம்மாட முன்னுக்கும் ஒரே மார்க்கம், வாப்பாட முன்னுக்கும் ஒரே மார்க்கம், உம்மாட முன்னுக்கும் ஒரே ஸ்டைல், வாப்பாட முன்னுக்கும் ஒரே ஸ்டைல் என்ற சரியான பக்குவம் வர வேண்டுமாக இருந்தால் தாயும் தகப்பனும் பிள்ளைகளை சீர்திருத்துகின்ற விடயத்தில் ஒத்தகரத்தில் இருக்க வேண்டும். ஒத்தகரத்துக்கு வரணும். ஏன் எங்களை கண்ட்ரோல் பண்றது யாரு? ஒரு இஸ்லாமிக் பேரண்ட்ஸ், ஒரு முஸ்லிம் பெற்றோரை கண்ட்ரோல் பண்ணணும் யாரு? இந்த மார்க்கம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். இஸ்லாத்தை தாண்டி எங்களுக்கு போகலாம். எனவே சகோதரர்களே, சமூக சீர்திருத்தத்துல பெற்றோர்களின் பங்களிப்பு வீட்டிலிருந்து உருவாக வேண்டும். அடுத்ததாக மஸ்ஜிதுகளுடைய பங்களிப்பு.
மஸ்ஜிதுகளோட பங்களிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம் நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு மஸ்ஜித் நிர்வாகத்தால இந்த சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு என்ன செய்யலாம்னா சில விஷயங்களை மட்டும்தான் செய்யலாம். எப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஹுதுபாவுல வந்து சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம், அதுக்குரிய சொல்யூஷனையும் கொடுத்துடலாம். இது ஒன்று. அல்லது அவங்க யோசிக்கிறாங்க இப்படி ஹுதுபா மட்டும் போதாது, ஒரு விசேட பயான் நிகழ்ச்சியை வைப்போம், ஒரு தர்பியா நிகழ்ச்சியை வைப்போம் என்று ஒரு விடுமுறை தினங்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒரு ஒர்க் ஷாப்பை செய்யலாம். இது அவங்களால செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு படி மேல போனோம்னா மஸ்ஜிதால் இந்த சமூக சீர்திருத்தத்துக்கு செய்த பங்களிப்புக்கு அது குறிப்பிட்ட நிர்வாகிகளால் மட்டும் செய்ய இயலாது. முழு ஊரும் ஒன்றுக்கு வரணும், எல்லாரும் வந்து அவங்களுக்கு கருத்து சொல்லணும். என்ன தெரியுமா, போற போக்க பார்த்தா குழப்பம், சமூகத்தில் இப்படி இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்குது, நாங்க மாணவர்களை ஒன்று சேர்ப்போம். அவங்க தான் நாளைக்கு வாலிபர்களாக மாறி சமூக தலைவர்களாக வர போறாங்க. நாளைக்கு எங்க சமூகம் நல்லா வருதா இவங்க தான் காரணம், எங்க சமூகம் கெட்டு போகணும் இவங்க தான் காரணம். இவங்களைத்தான் சின்ன வயசுல பிடிச்சிடணும். உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் வைப்போம், பெற்றோர்களாக நாங்களும் வருவோம், ஒரு பொருளாதார ரீதியா நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், உடலால ஹெல்ப் பண்ணுவோம், ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஏன் இது குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் சிந்திக்கிறது அப்படி அல்ல. இந்த மஸ்ஜிதை மையமாக வைத்து சமூக சீர்திருத்தத்தில் பங்களிப்பு வேண்டும் என்றால் முழு ஊர் மக்களும் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும், உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும், உங்கள் உதவிகளை அவர்களுக்கு கொடுத்து எல்லாருமாக சேர்ந்தால்தான் மஸ்ஜிதுகள் மூலமாக சமூக சீர்திருத்தத்தில் பங்களிப்பு செய்யலாம். அதே மாதிரி சகோதரர்களே, ஒரு இமாம் மஸ்ஜிதில் ஒரு இமாம் இருக்கிற நேரத்துல முதலாவது எங்க பிள்ளைகளுக்கு பழக்கணும் தெரியுமா, ஹஸ்ரத்துக்கு கொஞ்சம் பயப்படும். எதுக்கு பயப்படுறது, அடிக்கிறது அதுக்கல்ல, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்கிற நேரத்தில் ஆலிம்களை கண்டால் பயம் பெற வேண்டும். ஒரு காலம் பழைய காலம் நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். ஒரு பழைய காலத்துல சகோதரர்களே ஹஸ்ரத்மார் அங்க வர நீங்க ஓடிடுவாங்க, இங்க சிகரெட் குடிக்கிறோம் சிகரெட்டை வீசிடுவான். பாடசாலையில் படித்து தந்த சாதாரண ஒரு ஆசிரியர் முன்னாடி வருகிறார், இவர் சிகரெட் குடிச்சு கொண்டு இருக்கிறார், தூக்கி காலில் போட்டு மிதிச்சிடுவான். அந்த ஆசிரியருக்கு கூட மரியாதை இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதன் சகோதரர் இந்த முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எதிர்கொண்ட மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா, சிந்தனை போராட்டம். முஸ்லிம்களை இன்றைக்கு அதாவது முஸ்லிம் இஸ்லாம் விருப்பம் இல்லாதவர்கள் எங்களை ஆயுதத்தால் தாக்கவில்லை, சிந்தனை ரீதியாக தாக்குகின்றார்கள். எங்களையும் தாக்குகிறார்கள், பிள்ளைகளையும் தாக்குகிறார்கள், பெண்களையும் தாக்குகிறார்கள். எங்களுடைய சிந்தனை மாற்றம் அவர்களுக்கு இன்றைக்கு சாதகமாக போகுது. போதை வியாபாரிகளுக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய சிந்தனை மாற்றம் அவர்களுக்கு சான்ஸாக போகுது. ஆசிரியர்களை மதிக்கிறது தேவையில்ல, ஹஸ்ரத்மார்களும் நாங்களும் ஒரே கேட்டகரி தான், எல்லாரும் மனிதர்கள் தான், மோனைமார்களுக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, ஆலிம்களை மதிக்க தேவையில்லை என்ற அந்த அந்த ப்ரொஜெக்ட், அந்த சிந்தனை மாற்றம், அது சிந்தனை ரீதியான ஒரு ஒரு தாக்குதல் தெரியுமா சகோதரர்களே. பிள்ளைகள்கிட்ட மரியாதை இல்லை இன்றைக்கு. ஒரு காலம் இருந்துச்சு, நீ அப்படி செஞ்சா ஹஸ்ரத்தை சொல்லிக் கொடுப்பேன், பிரின்சிபல்கிட்ட சொல்லிக் கொடுப்பேன், டீச்சர்கிட்ட சொல்லுவேன், அவன் கண்ணியத்துக்காக பயப்படுவான். இன்னைக்கு நீங்க சொல்ற இடத்துல எல்லாம் சொல்லுங்க பாப்போம், நான் இருக்கிற மாதிரி நான் இருக்கிறேன்னு ஏன் போறான். இந்த சிந்தனை யாரு கொடுத்தது, இவங்க எல்லாம் பெரிய ஆட்களா, நாங்க எல்லாரும் ஒரே ஆட்கள் தானே என்ற சிந்தனை இன்றைக்கு சிந்தனை ரீதியான ஒரு மாற்றத்தை இஸ்லாமிய விரோதிகள் இன்றைக்கு எங்கட உள்ளத்துல உருவாக்கியாச்சு. எங்க சிந்தனைக்கு போட்டாச்சு. இன்னைக்கு அது பெரிய ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கும். அதனால சகோதரர்களே, மஸ்ஜிதுகளுடைய பங்களிப்பு சமூக சீர்திருத்தத்துக்கு தேவையாக இருக்குமாக இருந்தால் ஆலிம்கள் பேச்சை கேட்பதற்கு பழக்குங்க பிள்ளைகள். அதே மாதிரி மூத்தவர்களை மதிக்கக்கூடிய நல்ல அகலாக்க உருவாக்குங்க. பயப்படுவான், கொடியமார் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு மார்க்கத்துக்கு முரணாக இடத்தில் இருக்கிற நேரம் அந்த இடத்தை தாண்டி மூத்தவர்கள் வருகிற நேரத்தில் பயந்து ஒழிப்பார்கள். ஏன் தெரியுமா, மூத்தவர்கள் வாராங்க, அந்த அங்கிள் வாரார், அந்த ஹாஜியார் வாராது, வாப்பட கூட்டாளி, அவர் அடுத்து மனுஷன், இவர்களை பள்ளி மஹல்லாவை சேர்ந்தவர், இவர் கண்டால் எங்களை கண்டிப்பார் இல்லையா. மூத்தவங்களோட வாயால் ஒரு ஏச்சு கேட்கறதுக்கு பயப்படணும் பிள்ளைகள். இன்றைக்கு என்ன வாரம் வந்துட்டு போய் தைரியமாக நிற்கிறான், எல்லா மூத்தவர்களுக்கு முன்னாடி சிகரெட் குடிக்கிறான், எல்லா மூத்த மனிதர்களுக்கு முன்னாடியும் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான், எல்லா மூத்த மனிதர்களுக்கு முன்னாடியும் கெட்ட கெட்ட விடயங்களை செய்கிறான். பயமே இல்லை. ஏன் தெரியுமா, மூத்தவர்களுக்கும் சொல்வதற்கு பயம். ஏன் அப்பா நீங்க திருத்தல்ல, அந்த பிள்ளைகள் தவறு செய்வதற்காண்டி ஏன் நீங்க சொல்லலன்னு கேட்டா ஏன் மரியாதை கெட்டு போயிருந்துடுவாங்க. மூத்தவங்க போய் சொல்லி பார்த்து நடக்கும், நீங்க போங்க ஆஜியார் கூட வேலையை பார்த்துக்கணும் பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு சிந்தனை ரீதியான ஒரு மாற்றத்தை இன்றைக்கு எங்க சமூகத்தில் உருவாக்கி வச்சிருக்கோம். அப்ப மூத்தவங்களும் சின்ன பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு ரெடி இல்லை, ஹஸ்ரத்மார்களும் கண்டிக்கிறதுக்கு ரெடி இல்லை, ஆசிரியர்களும் கண்டிக்க ரெடி இல்லை, பெற்றோர்களும் இன்றைக்கு என்ன செய்ய அவர்களும் ஒரு அளவுதான் கண்டிக்கிறாங்கன்றா இந்த பிள்ளைகளோட நிலைமை யோசிச்சு பாருங்க பாப்போம்.
சமூக சீர்திருத்தம் வருமானு கேட்கிறேன். நாங்க மிச்சம் யோசிக்க தேவையில்லை. இந்த இடத்துல 45, 50 வயதுகளை தாண்டிய சகோதரர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முந்தி காலத்துல நீங்க யார் யாருக்கு பயந்தீங்க? முந்தி காலத்துல நீங்க ஒரு தவறு செய்கிற நேரத்தில் யார் யாருக்காக பயந்து ஒழித்தீர்கள்? யார் யாருக்காக பயந்து அந்த காரியத்தை செய்யாமல் விட்டீர்கள்? யோசிச்சு பாருங்க பாப்போம். பக்கத்து வீட்டு அங்கலை கண்டாலே எங்களுக்கு பயம், வாப்பட நெருங்கிய கூட்டாளி கண்டா எங்களுக்கு பயம். ஆனா இப்ப அப்படி ஒண்ணும் இல்லை சகோதரர்களே. இப்ப சமூகம் வேறொரு ஸ்டைலுக்கு போய் கொண்டிருக்குது. வாப்பட கூட்டாளி கண்டா சொல்லிட்டு போற, சிம்பிளாக சொல்லுவோம், வாப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்கன்னு கூட்டாளி கிட்ட சொல்லிட்டு போற காலம் இது சகோதரர்களே. கூட்டாளி கிட்ட சொல்லிட்டு போற காலம். அப்ப எங்க சமூகம் சீர்திருத்தம் என்று கேட்கிறது. என் அன்புக்குரிய சகோதரர்களே, இது மஸ்ஜித் ரீதியாக ஊர் ரீதியாக வரக்கூடிய சீர்திருத்தம். அடுத்ததாக இன்றைக்கு பாடசாலைகளோட சீர்திருத்தம் என்பது தனியாக பேச வேண்டிய ஒரு டாபிக். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா? எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கூடுதலான காலம் பாடசாலைகள் தான் கழிக்குது. கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாடசாலையில் கழிக்கிறாங்க. வீட்டை விட கூடுதலான நேரம் அது. அதுக்கு ஒரு வீட்டுக்கு வராங்க, சாப்பாடு அடிக்கிறாங்க, திரும்ப டியூஷனுக்கு போறாங்க, அல்லது குர்ஆன் மதரசாக்கு போறாங்க, திரும்ப மாலை வகுப்புன்னு போறாங்க. வீட்டுக்கு வந்து இன்னும் 2-3 மணித்தியாலங்கள் இருப்பாங்க, சாப்பிடுவாங்க, இரவுல தூக்கிடுவாங்க, திரும்ப எழுந்து பாடசாலைக்கு தான் போடும். எனவே ஒரு பிள்ளையினுடைய கூடுதலான நேரம் தூங்குற நேரத்தை தவிர கூடுதலான நேரம் பாடசாலையில் கழிது. அப்ப நாங்க சந்தோஷப்படணுமா இல்லையா? அன்றிருந்த தலைவர்கள் எங்களுக்கு உருவாக்கி தந்த முஸ்லிம் பாடசாலைகள் இன்று வரைக்கும் அது இஸ்லாமிய பாடசாலைகளாக இருந்தால் நாங்க பயப்பட தேவையில்லை. இங்க பிரச்சனை அங்கதான் வருது. நான் அவருடைய வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன். இப்ப நாங்க எதுக்கு பயப்படணும்? இப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்? எங்கட பிள்ளைகள் முஸ்லிம் பாடசாலைகளுக்கு தான் அனுப்புறோமே, கலாச்சாரம் எல்லாம் பாதுகாக்கப்படுமே, இஸ்லாத்தை படிச்சுட்டு வருவானே என்ற நம்பிக்கைக்காக, எந்த ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அன்றிருந்த தலைவர்கள் பாடுபட்டு இந்த நாட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை தனித்துவத்தை பேண வேண்டும் என்பதற்காக தனியான முஸ்லிம் பாடசாலைகள் அமைத்து தந்தார்கள். அன்று எந்த நோக்கத்துக்காக அந்த இஸ்லாமிய பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் தனியாக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் இன்றைக்கும் இருந்துச்சுண்டா நம்ம பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு அந்த நோக்கம் இல்லாமல் போயிருக்கு. அதனால் இன்னைக்கு பயப்படணும். அப்ப சீர்திருத்தம் எங்க வரணும்? பாடசாலையிலும் வரணும். பாடசாலையில் சீர்திருத்தம் வரலண்டா எங்கட பிள்ளைகளோட ஃபியூச்சர் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா 7 மணித்தியாலங்கள் நிக்கிறாங்க. இஸ்லாம் படிக்கிறதும் அங்க, சயின்ஸ் படிக்கிறதும் அங்க, இங்கிலீஷ் படிக்கிறதும் அங்க, எல்லா லாங்குவேஜும் படிக்கிறோம், எல்லா துறையும் படிக்கிறோம், பிள்ளைகளோட பேசுற மெத்தடையும் படிக்கிறாங்க. சின்னவங்களுக்கு இறக்கம் காட்டுறதுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யறதுக்கு மூத்தவர்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, ஏழைகள் பணக்காரர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. அங்க சீர்திருத்தம் வந்தா சகோதரர்களே, நாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வரணும். ஒரு ஒரு தகவலுக்காக சகோதரர்களே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொடு. இன்னைக்கு நாங்க இஸ்லாமிய பாடசாலைகளை பத்தி பேசக்கூட கொஞ்சம் பேருக்கும், முஸ்லிம் பாடசாலைகள் பேசக்கூட கொஞ்சம் பேருக்கும், இத பேசின கோவம் மட்டுமல்ல, எங்கெங்க எல்லாம் போட்டு கொடுக்க முடியுமோ பாத்தீங்களா, இந்த மௌலவி ஸ்கூலுக்கு எதிராக பேசிட்டு போறார், இப்படி சொல்ற அளவுக்கு இந்த எங்கட பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கண்டா, எங்கட சமூகம் இருக்கிறாங்கண்டா, ஒன்றை யோசிக்கணும். நம்ம எதுக்கு பேசுறோம்? நாங்களும் பாடசாலை படிச்சுட்டு வந்தோம், எல்லாரும் பாடசாலை படிச்சோம். நாங்க ஏன் பாடசாலைகள் இஸ்லாமிய பாடசாலைகள் பாதுகாக்கப்படணும் ஏன் பேசுறோம்? என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் அதே பாடசாலையில் தான் படிக்க போகிறார்கள். இப்பொழுது படிக்கின்ற பிள்ளைகளும் படிப்பார்கள். எதிர்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் படிப்பதற்கு முஸ்லிம் பாடசாலைகளுடைய தேவை என்பதால் தான் பேசுறோம். இல்லாட்டி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நம்ம வரலாறு பார்த்தோம்னா முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் 1000 வருடங்கள் வரலாறு இருக்கு. அதிலும் கல்வி விஷயத்துல எஜுகேஷன் ரீதியாக கிட்டத்தட்ட 120 வருடங்கள் வரலாறு இருக்கு. நீங்க தேடி பாருங்க. 1000 வருடங்கள் வரலாறு முஸ்லிம்களுக்கு இருக்குது. அந்த வரலாறு நெடுகிலும் பிசினஸ் சம்பந்தமான வரலாறு இருக்கு. ஏன்னா அரேபியர்கள் வந்து வியாபார நோக்கத்துக்காக இலங்கைக்கு வந்தார்கள். அப்ப வணிகம் சம்பந்தமான நிறைய வரலாறுகளோடு முஸ்லிம்கள் தொடர்பட்டு இருக்கிறார். நீங்க போய் பாருங்க, எல்லா மெயின் பஜாரும் எங்கட கையில் அன்றைக்கு இருந்துச்சு. எல்லா மெயின் பிசினஸும் முஸ்லிம்கள கையில் இருந்துச்சு. அது எப்படி இப்ப நிலவி போய் கொண்டிருக்குது, அதுக்கு யாரு காரணம், அதுக்கு முஸ்லிம் கம்யூனிட்டி என்ன செய்யணும் என்பது தனியான தலைப்பு. சொல்ல வர்ற விஷயம் பாடசாலையை பத்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியும், இலங்கையில கிறிஸ்துக்கு பின் 505ஆம் ஆண்டு போர்த்துகேயர் வர்றாங்க. அதுக்கு பிறகு ஒல்லாந்தர்கள் 1658 வர்றாங்க. இவங்களோட காலகட்டத்துல அவங்களோட மக்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக சில பாடசாலை சிஸ்டங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் அதை கடுமையாக எதிர்த்தார்கள், கடுமையாக தைரியத்தோடு எதிர்த்தார்கள். அவர்கள் அந்நிய சக்தியாக இருந்து கூட
அங்கிருந்த தலைவர்கள், அங்கிருந்த இஸ்லாமிய சமூகத்தினர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். ஏன் தெரியுமா? அவங்களோட கல்வி முறை எங்கட கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது, முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. இப்படி இருக்கிற நேரத்தில் சகோதரர்களை, எங்களுக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலம் வருது. அவங்க என்ன செய்யறாங்க? இரண்டு விஷயத்தை உருவாக்குறாங்க. மிஷனரி பாடசாலைகள் என்பதை 1796 ஆண்டு வரலாறு நல்லா விளங்கினோம்னு நாங்க இன்னைக்கு கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தாலும் இது மீயாது சகோதரர்களே, போதாது. 1796 ஆண்டு ஆங்கிலேயர்கள் இலங்கையில மிஷனரி பாடசாலைகள் உருவாக்குறாங்க. ரெண்டு காரணம் எதுக்கு தெரியுமா? ஒன்று, மாடர்ன் எஜுகேஷன். அன்றைக்கு 1796 ஆண்டுல நவீன கல்வி என்பது எதுக்கு தெரியுமா? இங்கிலீஷ் படிக்கிறது. மிஷனரி பாடசாலைகள் உருவாக்கி அவங்க இங்கிலீஷ் படிச்சு கொடுக்கிற பெயரில் ஆங்கிலத்தையும் படித்து கொடுத்தார்கள், கிறிஸ்துவ மதத்தையும் பரப்பினார். இது வெளிச்சமான உண்மை. அன்றிருந்த உலமாக்கள், அன்றிருந்த முஸ்லிம் சமூக தலைவர்கள் இந்த மிஷனரி பாடசாலைகளுக்கு செல்வதை முஸ்லிம்களை கட்டுமையாக அவர்கள் கண்டித்தார்கள். செல்லக்கூடாது. அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆங்கிலம் படிப்பது மார்க்கத்துக்கு முரண், இஸ்லாத்துல ஹராம் என்ற அளவுக்கு ஃபத்வா கொடுக்கிற அளவுக்கு பேசினார்கள். ஏன் தெரியுமா? இங்கிலீஷ் படிக்கிறது ஹராம் என்பதற்கு அல்ல. மிஷனரி பாடசாலைகளோட நோக்கம், நாங்க மாடர்ன் எஜுகேஷனை தரப்போறோம், இங்கிலீஷை படிச்சு தரப்போறோம் என்று பிள்ளைகளை பாடசாலைக்கு எடுத்து கிறிஸ்துவ மதத்தை பரப்பக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. இது வரலாற்றுல பப்ளிக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கட்டத்துல சகோதரர்களை நல்லாக யோசிச்சு பாருங்க. மிஷனரி பாடசாலைகளை புறக்கணித்த முஸ்லிம் சகோதரர்கள் பார்க்கிறாங்க தெரியுமா? தலைவர்கள் அந்த ஸ்கூலை புறக்கணிச்சோம்டா எங்கட பிள்ளைகள் எப்படி படிப்பாங்க? எங்கட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். 1781 ஆண்டு முதல், அப்ப ஏற்கனவே உங்க மிஷனரி பாடசாலை உருவாக்குறதுக்கு முன்னாடியே முஸ்லிம் மஸ்ஜிதுகளுக்கு அண்டிய பகுதியில் மஸ்ஜிதோடு சேர்த்து குத்தாப், குத்தாப் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சொல்லப்படுது, குத்தாப் என்ற பெயரில் பாடசாலைகள் அமைச்சாங்க. சும்மா வர்றவங்களும் படிச்சு கொடுப்பாங்க, வர்றவங்களும் படிச்சு கொடுப்பாங்க. இப்படியாக இருந்துச்சு. ஆனா சகோதரர்களே, இப்ப ஆங்கில கல்வி போகுது, மிஷனரி பாடசாலைக்கு போனா இங்கிலீஷ் படிக்கலாம். இப்ப அந்த சமூகத்துக்குள் ஒரு கருத்து வருது, என்ன தெரியுமா? நாங்க இந்த மஸ்ஜிதுக்கு போய் குத்தாபுல போய் சும்மா 2-3 விஷயத்தை படிச்சுட்டு வந்தோம்னா இந்த நாட்டு அரசாங்க ரீதியான எந்த ஒரு விஷயத்திலையும் கால் பதிக்க முடியாது. ஏன்னா ஆங்கிலேயர்கள் கடைசியாக நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நேரம். அப்பொழுது சகோதரர்களே, 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில முஸ்லிம் தலைவர்கள் அவர்கள் உணர்றாங்க ஒரு விஷயத்தை, என்ன தெரியுமா? எங்கட சமூகத்துக்கும் இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு கடமை, இங்கிலீஷ் படிச்சாதான் முன்னுக்கு போகலாம், உலகத்தை படிச்சாதான் சமூக ரீதியான கால் பதிவுகளை எங்களுக்கு வைக்கலாம், எங்களுக்கும் சில விஷயங்களை முன்னேற முடியும் என்ற விஷயத்தை உணர்த்துறாங்க. உணர்ந்த உடனே சகோதரர்களே, அன்று அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? இப்ப இது உணர்ந்தது யாரு? முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழ்ந்த பௌத்தர்களும் உணர்ந்தார்கள், இந்த நாட்டில் வாழ்ந்த தமிழர்களும் உணர்ந்தார்கள். அப்ப பௌத்தர்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஏன்னா இப்ப எல்லாரும் இங்கிலீஷ், பிரிட்டிஷ், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருக்கிறாங்க. அவங்களோட மிஷனரி பாடசாலைகள்ல தான் பௌத்தர்களும் படிக்கணும், தமிழர்களும் படிக்கணும், முஸ்லிம்களும் படிக்கணும். எல்லா மதத்தினர்களும் உணர்ந்துட்டாங்கன்னு தெரியுமா? நாங்க இந்த ஆங்கிலேயர்களோட மிஷனரிக்குள்ள போனோம்டா இங்கிலீஷ் படிச்சுக்கணும், எல்லாரும் கிறிஸ்துவ மதத்துக்கு போயிடுவாங்க. அது பௌத்தர்களுக்கும் பாதிப்பு, இந்துக்களுக்கும் பாதிப்பு, முஸ்லிம்களுக்கும் பாதிப்பு. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? பௌத்தர்கள் அதை உணர்ந்து அவங்க பார்த்தாங்க தெரியுமா? இல்ல, இங்கிலீஷ் படிப்போம், ஆனால் எங்கட பௌத்த மத சூழல்ல படிக்கணும் என்பதற்காக கொழும்புல ஃபெஸ்ட் அவர்கள் ஆனந்த காலேஜை உருவாக்குறாங்க. பௌத்தர்கள் உருவாக்கிட்டாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஆறுமுக நாவலர் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய ஐடியாக்கள் படியில அவங்க செய்வ அடிப்படையில ஒரு பாடசாலை நிறுவுறாங்க. இப்ப எங்க முஸ்லிம் தலைவர்கள் பார்க்கிறாங்க தெரியுமா சகோதரர்களே? அந்த காலத்துல 1891 ஆண்டு 1891 ஆண்டு சித்திலப் என்ற அந்த அறிஞரும் அப்துல் அசீஸ் 2 பேர் ஐடியாவோடு சேர்ந்து எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட அராபி பாஷா அல்லது ஒராபி பாஷாண்டுவாங்க, அவருடைய ஹெல்ப்போடு என்ன தெரியுமா செய்யறாங்க? 1891 ஆண்டு முதலாவது முஸ்லிம் பாடசாலை எங்க நிறுவுறாங்க தெரியுமா? கெண்டியில உருவாக்குறாங்க. பாருங்க பாருங்க. அப்ப இப்ப இந்த பிரச்சனை யாருக்கு? முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஆங்கிலேயர்கள் மிஷனரி பாடசாலைகளை உருவாக்கி அவங்களோட கலாச்சாரத்தை புகுத்த பார்த்தது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல சவால், பௌத்தர்களுக்கு பிரச்சனை, இந்துக்களுக்கு பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை. அதனால அவங்க ஒரு சொல்யூஷன் எடுத்தாங்க, ஆனந்த காலேஜ் உருவாக்கினாங்க. தமிழர்கள் ஒரு சொல்யூஷன் எடுத்தாங்க, முஸ்லிம்களும் ஒரு சொல்யூஷன் எடுக்கிறாங்க தெரியுமா? 1891 ஆண்டு கெண்டியில் ஒரு பாடசாலை உருவாக்குறாங்க. அதனை தொடர்ந்து இந்த 2 பேரும் சேர்ந்து இவங்க ஐடியா கொடுத்து 1892 ஆண்டு கொழும்புல முஹம்மதியா என்ற ஒரு பாடசாலை உருவாக்குறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஆண் பாடசாலை, அதுதான்
1892ஆம் ஆண்டு முதலாக அந்த இரண்டாவதாக உருவாக்கப்பட்ட கொழும்பில் உள்ள பாடசாலை இன்றைக்கு அது ஜாகிரா காலேஜ் என்ற பெயரோடு இன்றைக்கு இருக்குது. 115 வருஷத்தை தாண்டி அது கல்வி பயணத்தில் இருக்குது. இது யாரால் உருவாக்கப்பட்டது சகோதரர்களே? யார்? சித்தி லப்பை, அப்துல் அசீஸ், இது போன்ற பெருந்தகைகளின் மூலமாக அன்று அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு தனியான பாடசாலை கொழும்பில் உருவாக்குறாங்க. அதனை தொடர்ந்து 7 பாடசாலைகள் உருவாக்குறாங்க. ஆனா அந்த ஜாகிரா காலேஜுக்கு போற உருவாக்கின 7 பாடசாலை கொழும்புல சக்சஸ் ஆகல. ஒண்ணு ஜாகிரா மட்டும் பிடிச்சு நின்றுச்சு. இது வரலாறு சொல்லு. அதுக்கு பின்னாடி சகோதரர் நல்லா பாருங்க, முஸ்லிம்களுடைய இந்த பாடசாலைகளை இஸ்லாம் பாடத்தையும் அரபு பாடத்தையும் போடுறாங்க. ஏன் எங்க கலாச்சாரம் பாதுகாக்கணுமே, இஸ்லாம் பாடத்தை படிச்சு கொடுத்தா தான் முஸ்லிம் பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கலாம். இப்படி இருக்கிற நேரத்துல என்ன நடக்குது தெரியுமா? 1903 அதாவது 1913ஆம் ஆண்டுல அந்த முஹம்மதியா என்ற முந்தி காலத்துல முஸ்லிம் பாடசாலைன்னு சொல்ல மாட்டாங்களா? இன்றைக்கு நாங்க முஸ்லிம் பாடசாலை சொல்றோம். அந்த காலத்துல முஸ்லிம் பாடசாலை என்ன பேர் இல்ல, முஹம்மதியா பாடசாலை. எனக்கு நபிய பேர் முஹம்மதியா பாடசாலை 1913ஆவது ஆண்டு முஹம்மதியா பாடசாலை என்ற பெயரோடு இருந்த ஸ்கூலுக்கு தான் ஜாகிரா காலேஜ்னு பேர் மாற்றப்படுது கொழும்புல. கால வளர்ச்சியில சகோதரர்களே இப்படி போய் அதற்கு பின்னாடி அரசியல் மாற்றங்கள்ல முஸ்லிம்களுடைய அந்த தனித்துவத்தை எப்படி மாத்துறாங்க தெரியுமா? 1931ஆவது ஆண்டிலிருந்து 1947ஆம் ஆண்டு வரை கல்வி அமைச்சராக CWW கண்ணங்கர பதவி வகிக்கிறார். அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? அவர் பச்சை கொடியை காட்டிட்டாரு, நீங்க ஸ்கூல் தேவைன்னா கட்டிக்கங்க, அப்படித்தானே? அவர் அனுமதியை கொடுத்தும் கொடுக்காம அனுமதி கொடுத்தாச்சு. அந்த காலத்தில் என்ன தெரியுமா செய்யறாங்க? சர் ராசிக் ஃபரீத் அவர்களும் TB ஜாயா அவர்களும் இருவருமாக கைகோர்த்து இலங்கையில் பல இடங்களுக்கு போறாங்க. பல இடங்களுக்கு போய் சர் ராசிக் ஃபரீத் அவர் என்ன செய்யறார்? ஒரு ஊருக்கு போனாருன்னா அந்த ஊர்ல ஒரு பில்டிங் ஒன்று இருந்து அதை வாங்கி இதுல ஒரு முஸ்லிம் பாடசாலை உருவாக்குங்க என்று கிட்டத்தட்ட அந்த 2 பேருடைய முயற்சி, சர் ராசிக் ஃபரீத், TB ஜாயா, இவங்களுக்கு பின்னால பல குழுக்கள் பல இருந்துச்சு. ஆனால் மெயின் 2 தலையும் சொல்றேன். இந்த CWW கண்ணங்கருடைய அந்த இதோடு சப்போர்ட்டோடு அந்த கால பீரியட்ல சகோதரர்களே நம்ப முடியாத அளவுக்குரிய வளர்ச்சி என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் 250க்கும் மேற்பட்ட முஸ்லிம் பாடசாலைகள் இந்த நாட்டில் உருவாக்குறாங்க. ஏன் முஸ்லிம் பாடசாலை உருவாக்குறாங்க தெரியுமா? முஸ்லிம்கள் தனித்துவத்தோடு கல்வி கற்றணும், தனித்துவத்தோடு படிக்கணும், உருவாக்கினார்கள். உருவாக்கினதற்கு பின்னாடி CWW கண்ணங்கருடைய காலம் முடியுது. அதுக்கு அடுத்ததாக தகநாயக்கன் ஒருத்தர் கல்வி அமைச்சராக வர்றார். ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்த சகோதரர்களே இன்னும் மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க தெரியுமா? உயர்தர அதாவது இஸ்லாமிய இலக்கியத்துல கொண்டு போடுறார். 51% மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல். ஒரு ஸ்கூல் வைங்களேன், ஒரு பாடசாலையில 51% மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் படிச்சா அது இஸ்லாமிய பாடசாலை, முஸ்லிம் ஸ்கூல். அப்ப அவர்தான் ஒபிஷியலாக முஸ்லிம் பாடசாலைகளை பதிவு செய்கிறார். அந்த காலகட்டத்தில் சகோதரர் பலமாக முஸ்லிம் மகா வித்தியாலயங்கள் உருவாக்கப்படும். இப்படி வந்து 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 அதுக்கு பிறகு 1950 கால பகுதியில அன்புக்குரிய சகோதரர்களே 1956 இந்த காலப்பகுதிகள் என்ன நடக்குது? 60 63 அதே போன்று 1970 77 10 வருடங்களாக பதியுதீன் மஹமூத் அவர்கள் கல்வி அமைச்சராக வருகிறார். அவர் வந்து என்ன தெரியுமா செய்கிறார்? உயர்தர வகுப்புகள் எக்ஸாம்ல கூட ஒரு அரபு இலக்கியம் அதே மாதிரி இஸ்லாமிய நாகரிகம் இவைகளை அங்கீகரிக்கப்பட்ட பாடமாக போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு அதுல எக்ஸாம் சிட் பண்ண வச்சு அதற்கு பிறகு இந்த துறையில யூனிவர்சிட்டிக்கு போக வச்சு அங்கிருந்து அவர்கள் பட்டம் பெற்று வெளியாகி மிக பெரும் துறைக்குள்ள முஸ்லிம்களை கால் பதிக்க வச்ச பெருமை அவருக்கு இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாற்றுல தனிநபர்களுடைய பேர் பதிக்கப்பட்டாலும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சமூகம் வேலை செய்திருக்கிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இன்னும் எங்களுக்கு நிறைய தரவுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த முஸ்லிம் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸ் மாதிரி ட்ரெயின் பண்ணணும், இஸ்லாமிய பவுண்டரி உள்ளது. அதுக்கு கூட அவங்க செஞ்சாங்க. அட்டாளச்சேனைகளை, அழுக்கமைகளை, ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை தனித்துவமாக உருவாக்கினார்கள். வக்ஃப் சொத்துக்களை அள்ளி கொடுத்தார்கள். அந்த காலத்தில் இருந்த பணக்கார முஸ்லிம் பணக்காரர்கள் வக்ஃப் பண்ணினார்கள். பாடசாலை பில்டிங் வக்ஃப், மஸ்ஜிதுக்கு வக்ஃப், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு வக்ஃப் எதுக்கு கொடுத்தாங்க? இந்த வரலாறுடைய சுருக்கங்களை பார்க்கிறது சகோதரர்களே, இதனுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், முஸ்லிம் தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள், இவங்க அதே மாதிரி அந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேணி எங்கட பிள்ளைகள் படிக்கணும் என்பதற்காகவே இவ்வளவு வரலாறு அடிப்படையில பாடசாலையில உருவாக்கி எங்கட சமூகத்துக்கு கையில தந்து போயிட்டாங்க. இப்ப எங்கேயாவது நான் கேட்கிற சகோதரர்களே, கவர்மெண்டால் எங்களுக்கு பிரஷர் இருக்குதா? நீங்க பேரளவுல மட்டும் முஸ்லீம் பாடசாலை வச்சுக்கோங்க, முஸ்லீம் கலாச்சாரத்தை அங்க ஃபாலோ பண்ண கூடாதுன்னு ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு பிரஷர் வந்திருக்குதா? இல்லை. எந்த ஒரு கவர்மெண்ட்ல இப்படி வரல. எங்க கவர்மெண்ட் முஸ்லிம் பாடசாலை, தமிழ் பாடசாலை, கத்தோலிக்க பாடசாலை எல்லாத்தையும் நீக்கி எல்லாம் ஒரு பாடசாலை கருத்து வந்துச்சா? இல்ல. அப்படி கருத்து வந்தா எங்க ஆட்கள் பிரச்சனைக்கு போவாங்க அல்லது கருத்து சொல்வார்கள். வர்றதுக்கு முன்னாடி சொல்றோம், அல்லாஹ் தந்திருக்கிற நியமத் முஸ்லிம்களுக்கு தனியான பாடசாலை. அந்த பாடசாலைக்குள்ள எங்கட மார்க்க எங்கட மத கலாச்சாரத்தை பேண முடியாமல் இருக்குமாக இருந்தால் சகோதரர்களே, இந்த தியாகம் எல்லாம் எதற்கு என்று கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற மியூசிக் இஸ்லாத்துல ஹராம் என்று சொல்லி இருக்குது, முஸ்லிம் பாடசாலையில் இருக்குது. தேவையில்லாமல் ஆண்கள் பெண்களோடு பழகக்கூடாது, பேசக்கூடாது இஸ்லாம் சொல்லுது, அங்க இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத தொடர்புகள் கூடாது என்று இருக்குது, அங்க போனா பார்க்கலாம். இது குற்றம் சொல்வதற்கல்ல, நானும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சொல்றோம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பகுதியை சொல்கிறோம். இஸ்லாம் பாடசாலையில போனா நாங்க இஸ்லாத்தை பத்தி எங்களுக்கு பேச இயலாது. பாடசாலையில் அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் பாடசாலைகள் உருவாக்கப்பட்ட மெயின் காரணம் என்ன? இங்கிலீஷ படிங்க, சயின்ஸ படிங்க, மேக்ஸ படிங்க, வேண்டிய துறையை படிங்க. இஸ்லாமிய பவுண்டரிக்குள் இருந்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அப்படி தனித்துவமான பாடசாலை உருவாக்கினா. இன்றைக்கு என்ன தெரியுமா நடக்குது? எங்கட பிள்ளைகள் முஸ்லீம் பாடசாலைக்கு போறாங்க, அடுத்த பிள்ளை இன்னொரு பாடசாலைக்கு போகுது, எல்லாரும் படிக்கிறாங்க, சயின்ஸ படிக்கிறாங்க, மேக்ஸ படிக்கிறாங்க, இங்கிலீஷ படிக்கிறாங்க, சிங்களத்தை படிக்கிறாங்க, எல்லா துறையிலையும் முன்னேறாங்க. ஒரு துறை போக கட்டதுக்கு பிறகு இஸ்லாத்தை இழந்து வந்து நிற்கிறாங்க. இஸ்லாத்தை இழந்து வந்து நிற்கிறாங்க. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு அது மட்டுமல்ல, CWW கண்ணங்கரோட காலத்துல சகோதரர்களே, முஸ்லிம் பாடசாலைகள் 200-250 உருவாக்கியது மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்கு அந்த சீருடை கொடுக்கறதுல அவங்களுக்கு வேறவாக ஒரு உடுப்பு கொடுக்கறது கூட அவர் அறிமுகப்படுத்தேன். முஸ்லிம் பொம்பளைகள் ஹிஜாப் போட்டு போகும். மாற்றுமத ஒருத்தர் முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை மதிச்சு அதுக்கு பின்னாடி வந்தவங்க அமைச்சர்மார் இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு கூடுதலாக உடுப்பு கொடுக்கணும் பேசியவர்கள். எதற்கு பேசினாங்க? அவங்களுக்கே தெரியும் முஸ்லிம் பிள்ளைகள் உடுக்கிறன்னா இப்படித்தான் உடுப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க உடுப்பு கொடுக்கணும். ஹிஜாபையும் ஃபர்தாவையும் மதித்து மாற்று மத ஆட்களை கவர்மெண்டால ஃப்ரீயாக உடுப்பு கொடுக்குற அளவுக்கு மசோதாக்களை கொண்டு வந்து கொடுத்து காட்டினார்கள்டா. நாங்க என்ன தெரியுமா செய்யறோம்? ஸ்கூலுக்கு ஃபர்தா போட்டு போது ஸ்கூலுக்கு வெளியே வந்து கட்ட கவுன் எடுத்துக்கொண்டு சின்ன ஷோலை ரெப் பண்ணி கொண்டு இஸ்லாத்துக்கு முரணான மாதிரி உடுப்பு எடுத்துட்டு போறோம். அவன் என்ன பாப்பான்? அது நாங்க கவர்மெண்டால செலவழிச்சு பட்ஜெட் பாஸ் பண்ணி உனக்கு ஸ்கூல்ல முஸ்லிம் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக நிறைய உடுப்புகளை, அதாவது எங்க நாட்டுல மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கிற உடுப்பை விட கூடுதலான அளவு முஸ்லிம்களுக்கு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? எங்கட கலாச்சாரத்தை மதிச்சதுனால. நாங்க சும்மா தூக்கி போட்டு போறோம்னா சகோதரர்களே, இந்த கலாச்சாரம் எங்க போய் முடிய போகுது? எனக்கு என்ன தெரியாத சகோதரர்களே, உங்களால் முடியும்னா நீங்க தேடி பாருங்க. முஸ்லிம் பாடசாலைகளில் பல பாடசாலைகள்ல தாடி வைக்கிறதுக்கு தடை வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹுடைய சுன்னா, ரசூல் சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், தாடிய வளருங்க, மீசையை கத்தறிங்க என்றார். இன்றைக்கு இந்த ஹதீஸை பாடசாலையில் அமுல்படுத்த முடியவில்லை. எங்கே போய் யாராவது ஒருத்தர் இந்த நூற்றாண்டிலே இந்த காலத்தில் இதை கவர்மெண்ட் ரீதியாக அணுக முடியும் என்றால், இதுக்கு ஒரு அனுமதியை எடுத்து கொடுக்க முடியும் என்றால், இப்பொழுது நான் வாசித்த வரலாறை போன்று ஒரு காலத்தில் உங்களுக்கு துவா செய்கின்ற ஒரு வரலாறை இந்த இடத்தில் யாரோ ஒரு ஹத்தீப் வந்து பேசுவார். இன்னைக்கு யாருக்கும் சொல்யூஷன் கிடைக்காத ஒரு பகுதி. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு தாடி வச்சுக்கொண்டு பிள்ளைகளுக்கு போக முடியல. பள்ளியில பயான் பண்றோம், வாலிபர்களை நீங்க வயசுக்கு வந்தாச்சு, தாடி வருது, கை வச்சு வாழம் பண்றோம், ஆனா மாத்திக்கொள்றாங்க. அவங்க பெரும் போராட்டம், படிக்கிறதா ஸ்கூலுக்கு போறதா பள்ளிக்கு வரதா இல்லை. அதே மாதிரி சகோதரர்கள் இப்ப நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதை யாராவது பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் என்றால் அது முடியும். அன்றைக்கு ஒரு பாடசாலையில் ஒரு ரூல் சொல்றாங்க தெரியுமா? தாடி வைக்கலாம், ஆனால் நீங்க ஹாஃபிஸாக இருக்கணும். ஹாஃபிஸ்மார்களுக்கு மட்டும் ஒரு லெட்டரோடு எடுத்துட்டு வந்தா நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம். அப்ப ஹாஃபிஸ்மார் மட்டும் சொர்க்கத்துக்கு போற அடுத்ததெல்லாம் ஹராத்த செய்யறது நான் கேட்கிறேன். அது என்ன சட்டம்? நீங்க ஹாஃபிஸாக இருந்தேன்னு அவர் வாப்ப சொல்லி இருக்கிறார். எங்கட புள்ள பார்ட் டைம்ல போய் ஹிஃபுல் முடிச்சிருக்கிறார், மார்க்கத்தோடு வாழ்றார், அதனால தாடி வைக்கிறோம். அப்படியா? அதுக்கு நீங்க சர்டிபிகேட் கொண்டு வந்து காட்டுங்க, லெட்டர் எடுத்துட்டு வாங்க, நாங்க எங்கட குரூப்ல பேசி போட்டு அவருக்கு வேணும்னு ஒரு அனுமதி தரலாம். அது என்னடா இது சட்டம்? எனவே சகோதரர்களே, இலங்கை நாடு முழுக்க இது மூடலாக இருக்குது தாடி வைக்கிற விஷயம். படித்தவர்கள், சம்பந்தப்பட்டவர்கள், கவர்மெண்டோடு தொடர்புடையவர்கள் இதற்கு ஒரு சொல்யூஷனை உங்களால் கொடுக்க முடியும் என்றால், அன்று சார் ராசிக் ஃபரீத் அவர்களும் டிபி ஜாயா அவர்களும் ஊராக போய் பாடசாலைகள் அமைச்சது இன்றைக்கு எவ்வளவு நலவு இருக்குதோ அது மாதிரி
செய்பவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு நலவை கொடுப்பான். எனவே சகோதரர்களே, இஸ்லாமிய முஸ்லிம் பாடசாலைகள் என்பது இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டிலே கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும். எனவே இந்த கிஃப்டை நாம இழந்து விடாமல் அதை எங்களோட தனித்துவத்தை பேணி இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது சமூகமாக எங்கள் அனைவருடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து செயற்படுவோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய பற்றி தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சமூக சீர்திருத்தத்திலே மஸ்ஜிதுகள், பாடசாலைகள், பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது ஒரு விரிவான தலைப்பு. அதில் ஆக முக்கியம்தான் எங்களுடைய முஸ்லிம் பாடசாலைகள் என்று உருவாக்கப்பட்டதனுடைய வரலாறு. இந்த வரலாறை நாங்கள் சரியாக எல்லோரும் படித்து விட்டோம் என்றால் இந்த பாடசாலை எதற்கு உருவாக்கப்பட்டது, இதில் எங்களுடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும் என்பதில் நாங்கள் எல்லாரும் ஒத்த கருத்தில் இருப்போம். எனவே சகோதரர்களே, இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்றை கடைசியாக சொல்லிக் கொடுறேன். மாற்று மத சகோதரர்களுடைய சில கலாச்சார நிகழ்வு, அவர்களுடைய ஸ்பெஷல் டேஸ், அவர்களுடைய கொண்டாட்டங்கள் பற்றி முஸ்லிம்களே படிச்சு கொடுக்கணும். இப்படி ஒரு நாள் இருக்குது, இதில் அவர்கள் இதை புனிதமாக கருதுவார்கள், இந்த நாளை அவர்கள் கொண்டாடுவார்கள். அந்த வரலாறுகள் படிக்கலாம். வரலாறுகள் படிக்கிறது என்பது வேறு, அந்த கலாச்சாரத்துக்குள் எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து விடுவது என்பது வேறு. ரெண்டும் வித்தியாசமான விஷயம். ஏனென்றால் இன்றைக்கு சில பாடசாலைகள்ல இந்த ஃபென்சி ட்ரெஸ் பெரட், வினோத உடை போட்டு நிகழ்ச்சியின் அடிப்படையில ஒவ்வொரு மதத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த ஸ்டைல் உடுத்துட்டு வாங்க பிள்ளைகளை, இந்த ஸ்டைல் உடுத்துட்டு வாங்க பிள்ளைகள் என்று எங்கட சமூக கலாச்சாரத்தை அதாவது சீரழிக்கிற மாதிரி அதை உடுத்து காட்ட சொல்றாங்க. இது 100% இல்லை. இது கூடும் என்று எந்த ஆளுங்களாலும் ஃபத்வா கொடுக்க முடியாது. இன்னொரு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற ஆடைகளை எங்களுக்கு உடுத்து காட்ட தேவையில்லை. அப்படி பார்த்தோம்னா ஹராமான எல்லாத்தையும் நாங்க செஞ்சு காட்ட வேண்டி வரும் பிள்ளைகளை காட்டுறதுக்காக வேண்டி. இது பிழையான கருத்து, இது பிழையான கன்செப்ட், இது பிழையான கல்வி முறை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை எந்த அளவு தேவையோ அந்த அளவு படிச்சு கொடுக்கலாம், அந்த அளவு படிச்சு கொடுக்கலாம். அதை பிராக்டிஸ் பண்ணி அதை செஞ்சு காட்டி அதை செய்யறதுக்கு ஆர்வப்படுத்தி அப்படி செஞ்சுட்டு வாங்க, இப்படி செஞ்சுட்டு வாங்க. இன்னொன்று விளைவு உங்க சகோதரர்களே, இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள்ல படித்தவர்கள், பெரும் துறை சார்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும் முஸ்லிம்களுடைய கலாச்சாரம் என்ன, எது முஸ்லிம்கள் அவங்கள செய்ய வேண்டியது, எது பயந்து செய்யறாங்க, எது சும்மா ரெண்டு முகம் காட்டுறதுக்கு செய்யறாங்க, எது சும்மா சமாளிக்கிறது செய்யறாங்க, எல்லாமே தெரிய வேண்டியவங்க நல்லா தெரியும். அதனால நாங்க நடிச்சு பிரயோசனம் இல்லை, நாங்க போய்க்கு ஒரு முகத்தை அவங்களுக்கு இன்னொரு முகத்தை காட்டி பிரயோசனம் இல்லை. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழும், முஸ்லிம்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவோம், அல்லாஹ்க்கு பயப்படுவோம். அதே நேரத்தில் அடுத்த மதங்களையும் நாங்க அவர்களுடைய மதங்களை நாங்க மதிக்கணும். அது இஸ்லாம் சொல்லுது. அவங்களோட மதத்தை பின்பற்ற உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அதற்கென்று சொல்லி முஸ்லீம்கள் இஸ்லாமிய மதத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி, சீரழிக்கிற மாதிரி, நபிக்கு எதிரான சில முன்மாதிரிகளை காட்டுற மாதிரி நாங்க பாடசாலைகள்லயோ வெளியிடங்கள்லயோ வேறு வேறு நிகழ்ச்சிகள்லயோ செய்ய வேண்டிய எந்த கடமையும் கிடையாது. எனவே சகோதரர்களே, சமூக சீர்திருத்தம் ஒன்றை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்க எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து இன்ஷா அல்லாஹ் நல்லதொரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.